செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா. அந்த ராத்திரி நேரத்து பூஜையில வந்து நானா பண்ணிருந்தது. ராத்திரி நேரத்து பூஜையில ராத்திரி நேரத்து பூஜை அது பாடிட்டு மறுநாள் வந்து தான் இதை பாடணும். கண்மணி நில்லு காரணம் சொல்லு, மானூத்து மந்த இல்லே, மாங்குட்டி பெத்தம்மை இல்லே, ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில. ஆசை மேல ஆசை வச்ச மச்சான். ராஜா நட்ட நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். மணி பல்லாக்கு முறிஞ்சதையா ராசா. கடவுள் நமக்கு இவ்வளவுதான் போட்டாரு, இவ்வளவுதான் வந்துச்சு வாய்ப்பு. இப்போ நான் வந்ததுனால எங்க குடும்பத்தை பார்க்க முடிஞ்சது. எங்க சிஸ்டர்ஸ்க்கு மேரேஜ் பண்ணேன். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அந்த காலகட்டம்ல இன்னொரு இரட்டையர்கள் வந்து மனோஜ் கியான். இப்ப இந்த ஆபவானந்த் சார் வந்ததுக்கு அப்புறமா 85 86 வந்ததுக்கு அப்புறமா அவரோட படங்கள் எல்லாமே ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில. பாடல்களுமே ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு. ஊமை வழிகள் இருந்து தொடங்கி உழவன் மகன், செந்தூர பூவே, இணைந்தகைகள் எல்லா படங்களுக்குமே பாடல் பெரிய. அகைன் அதுலயுமே வந்து எனக்கு முதல் படமே ஊமை வழிகள்லயும் 3 பாட்டு நீங்க பாடிருக்கீங்க. நினைச்சே பாக்கல. அது கூட இரவுல தான் எடுக்கிறாங்க, பிரசாத் ஸ்டுடியோல தான் எடுக்கிறாங்க. போன் வந்தது. ஏன்னா ஆபாவானன் அவங்க வந்து பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள்ன்றதுனால என் மேல ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்தது கேட்டீங்களா நீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த என்னுடைய பாடல்களை அவங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அதனால இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. எனக்கு போனாக்கா ட்ராக் தான், அது கூட ஸ்டேட் இல்லை, ட்ராக் தான் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ ஆபாவனன் அவர் இருப்பாரு, அவரும் பாட்டு சொல்லி தருவார். இந்த பாட்டே எங்க வித்தியாசமா தான் இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸ். அவங்க வந்து நம்மகிட்ட ஹிந்தியில பேசுறாங்களா, நான் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இங்கிலீஷ் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் வரும், ஹிந்தி ஓரளவுக்கு தான் வரும். ஹிந்தி எழுத படிக்கலாம் நல்லா வரும்ப்பா. நான் ஹிந்தி எழுத படிக்க நல்லா வரும். பேசும்போது தான் அந்த கிராமர் மிஸ்டேக் வரும், அதுதான். அந்த பாட்டு வந்து முக்கால்வாசி அசிஸ்டண்ட்டும் பாபாவனன் சார் அவங்க தான் சொல்லி கொடுத்தது. நல்லா அது பாடிட்டேன். எந்த பாட்டு முதல்ல ரெக்கார்ட் பண்ணீங்க? ராத்திரி நேரத்து பூஜைகள். ராத்திரி நேரத்து பூஜைகள் அது பாடிட்டு மறுநாள் வந்து தான் இதை பாடணும். மாமர அது கூட இதுதான் ட்ராக்கு. கண்மணி நில்லு காரணம் சொல்லு, காதல் கிளி கோபமா. நானும் எஸ்.என். சுரேந்தர் பாடணும். சுரேந்தர் அவருக்கும் நல்ல பேர் அந்த பாட்டுல. மாமரத்துமே அவர் தான் பாடி. ஆமா நல்ல பாட்டுங்க. எங்களுக்கு 2 பேருக்கும் நல்ல பேரும் புகழ கொடுத்த பாட்டு. ஆபாவானன் சார் அவங்க வந்து நாங்க வரிசையா பாடணும். ராத்திரி நேரத்து பூஜையில் ஆகட்டும், இப்போ டிஆர் சாருக்கு இப்போ ராகம் திடும் பல்லவியில நீங்க பண்ணது எல்லா பாடல்லையுமே கிளப் சாங்ஸ் அந்த மாதிரி சாங்ஸ்லாம் வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல, ஸோ டோனே வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன கன்சோல்ல பாடுறோம், பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க, தனித்தனியா எடுக்கிறாங்க. பட் அந்த காலகட்டம் வந்து மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, ஒரே ட்ராக் தான். உங்களுக்கு அந்த கூச்சம்லாம் இருக்கு அதை பாடும்போது? எதுவுமே இல்ல, அப்ப தெரியல. இப்ப அப்ப ஏன் தெரியலனாக்கா, அவங்க சொல்லுவாங்க ஹஸ்கில பாடணும்னு. ஹஸ்கினா அவங்களே கேட்போம் நம்ம எப்படி வரும் ஹஸ்கின்னா, அவங்க சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவோம் ஒண்ணுமே தெரியாதுப்பா. அப்ப இப்போ பக்கத்துல ஆறுக்குறாங்க, அதெல்லாம் அந்த ஃபீலிங் எல்லாம் வராது. அவங்க சொல்றாங்க, நம்ம பாடிடுவோம். இப்போ எஸ்பிபி கூட பாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அந்த இடத்துல ஹஸ்கியா கூடனா கொடுத்துருவேன். ஆனால் நம்மளுக்கு வந்து அதை பற்றி வேற ஒன்றும் தெரியாது. இப்போ வெக்கப்படுவாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, நமக்கு கொடுத்த பாட்டு அது தானே, அது பாடிடணும். ஜானகி அம்மா கூட சொல்லுவாங்க, நமக்கு வந்து பாடகே ஆயிட்டாக்கா நமக்கு கொடுக்குற பாட்டை வந்து எது மாதிரி பாட்டுனாலும் பாடணும். ஆனால் நான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடியிருக்கேன். ஹஸ்கி சாங்கெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் அது வெக்கமெல்லாம் படலை. இதுல வந்து மாஸ்டர் வந்து ஜானகி அம்மா. அவங்க வந்து பிரமாதமா அவ்வளவு பாடல் பாடிருக்காங்க. அந்த அம்மா கிட்ட யாரும் நிக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மா வந்து அப்படியே தூள் கிளப்பின்னு போயினே இருப்பாங்க. யாரு இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் அவங்க பாட்டெல்லாம் எடுத்து நாங்க ஸ்டேஜ்ல பாடும்போது அப்போ ஒரு மாதிரியா இருக்கும். அந்த அம்மா அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த வாய்ஸ. நமக்கு ஸ்டேஜ்ல 10 பேர் எதிரில் பாடும்போதும், ஆனா அங்கிருந்து நமக்கு இது வரும், எல்லாம் கிடைக்கும். அது வேற மாதிரி விதம். உங்களுக்கு அந்த மாதிரி தயக்கம்லாம் எதுவும் இருக்காது? இல்ல. இப்ப ராத்திரி நேரத்து பூஜையில் கூட
அந்த ராத்திரி நேரத்து பூஜையில வந்து நானா பண்ணிருந்தது. ராத்திரி நேரத்து பூஜையில. அப்போ வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க என்ன. ஓ! ராபா வாணனு ம மனோஜ் இது நல்லா கேரளா. ஏன்னா நம்மளா குடுக்கலாம்னு நெனச்சுட்டு தான், குடுக்குற இடத்துல நம்மளுக்கு அவங்க ஒத்துக்குறாங்க அத. ராத்திரி நேரத்து பூ அந்த மாரி. அ அ ஏன்னா நானா நெனச்சு தான் குடுத்தேன் அத. இப்படி குடுத்தா நல்லா இருக்குமான்னுட்டு. அவங்க அத அத கேட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சா. நீங்க கேட்கிற மாரி ஹஸ்கி வாய்ஸ் ம்ஹ்ம். சந்தோஷம் ஆயிடுச்சு. அவ சி சில மியூசிக் டைரக்டர் இப்ப நம்ம தேவா அண்ணாகிட்ட கூட பாடுனா கூட ஒத்துப்பாரு. அத சில இடத்துல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணாகிட்டலாம் பாட முடியாது. எம்எஸ்வி அண்ணாகிட்டலாம் பாடவே முடியாது. ராஜா சாருமே வந்து அது அவர் சொல்றது நீங்க அவரது சொல்லி தான் பாடணும். ரொம்ப பண்ணக்கூடாது. இப்ப எஸ்பிபி சார் பண்றாருன்னா, அவரு எது பண்ணாலும் அல்வா மாரி இருக்கும். நம்ம சொல்லாதத அவங்க பண்ணுவாரு. மியூசிக் டைரக்டர் சொல்லிக் குடுத்ததுக்கு மேலே பண்ணி, அந்த பாட்டுக்கு ஒரு மோல்டு இருக்கும். நானும் யோசிப்பேன். அவரு இவ்ளோ அழகா பாடுறாரு. எப்படி அந்த அந்த கேரக்டராவே மாறிடுவாரோ? அந்த வாய்ஸ் பாருங்க அவருக்குல்ல. அப்படி சொல்ற மாரியே தான் கேட்கும். தப்பாங்குத்து, ஃபீலிங்கு என்ன பாட்டு அவரு அடிக்கினே இருப்பாங்க. அந்த படமே ஒரு பெரிய வேவ கிரியேட் பண்ணுச்சு. ஊமை ம். பிழிகள் படமே. ஆமா, எல்லா சாங்ஸுமே அந்த மாரி தான். இப்ப தோல்வி நிலையான ஒரு பக்கம் இருந்தா, ஆமா, மத்த சாங்ஸ் எல்லாம் ஒரு மாரி ஆமா. பெரிய ஹிட் அதுல. உங்களுக்கு என்ன மாரி வரவேற்பு இருந்துச்சு இண்டஸ்ட்ரில? ஐயோ! ராத்திரி நேரத்து பூஜையிலே ஒண்ணு போதுமே. அந்த கோவிலுக்கும் இதுக்கும் அந்த கிராமமே ஆடும். எல்லாம் ஆடுவாங்க. 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் ஸ்டேஜ்லயே பாடுவேன். மாமரத்து பூ எடுத்து அது ஒரு சூப்பர் ஹிட் சாங்கு. கண்மணி நெல்லு. நல்லா இன்னும் புகழும் பேரும் நல்லா கிடைச்சதுங்க. அந்த கூட்டணியே திருப்பியும் உழவன் மகன் பண்றாங்க. உழவன் அதுல மகன். டிஎம்எஸ் ஐயாவோட ஒரு பாட்டு, ஆ. எஸ்பிபி சாரோட ஒரு பாட்டு. ஆஹா! அது அது இன்னும் ரொம்ப கிரேட்டு. ஏன்னா அதுல வந்து டிஎம்எஸ் அண்ணாவோட தான் பாடுறேன் நானு. அ விஜயகாந்த் சார் சொல்றாரு. இல்ல எனக்கு முதல் முதல் பாடுறாரு அவரு. முதல் முதல் பாடுறாருன்னா, அது கௌபாய் சாங் மாரி தானே. ஆமா, கௌபாய் சாங் மாரி. உன்னை தினம் தேடும் தலைவன் டரடரா டரடரடா மியூசிக்கும் சூப்பரா இருக்கும் அது. எப்படி ஆக்ஷன் எப்படி பண்ணுவோம்? அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு. நாங்க அங்க உட்கார்ந்து சரி பார்த்தோம். பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 5 இதுவும் நல்ல பாட்டுங்க. இப்ப கூட பாருங்க, எங்க போய் பாடுனாலும், அவருடைய ரசிகர்கள் ஆகட்டும், விஜயகாந்த் சாருடைய ரசிகர்கள் ஆகட்டும், இந்த பாட்ட பாடுனா அவங்களுக்கு ஒரு குஷி, ஆட்டம், ஆடணும்னு தோணும். அந்த அளவுக்கு அந்த பாட்டு எனக்கு அதுவும் நல்ல பேரும் புகழும். மனோஜ்கியான் மியூசிக்ல தான் நான் பாடினேன் அதுவும். ஏனோ தெரியல அந்த 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 குரூப்போட அந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள், விஜயகாந்த் சாரு, அ மனோஜ்கியான் இது வந்து கூட்டணியில எனக்கு நெறைய பாடல்கள் நெறைய கிடைச்சது. படங்கள். தொடர்ந்து அதுக்கு அடுத்து செந்தூர பூவே அகைன் ஆ, விஜயகாந்த் சார், ராம்கி சார்து. இப்ப செந்தூர பூவே சாங் ஒரு சாங் போதும் அந்த ஆ ஆல்பம்க்கு இல்லையா? அது ஐயோ! எஸ்பிபி சார் சொல்வாரு, "நீ இன்னும் கூட கொஞ்சம் பாடியிருக்கலாம் புள்ள. கொஞ்சமா தான் அவனுக்கு கிடைச்சுச்சு பாவம் வாய்ப்பு" அப்படின்னுவாரு. செந்தூர பூவே அந்த ஆல்பம் பத்தி சொல்லுங்களேன். ஏன் நீங்க அவங்க கூட்டணியில பாடுனாலே 3 பாட்டு, 2 பாட்டு தான். ஒரு செந்தூர பாட்டோட நிப்பாட்ட மாட்டாங்க சசிரேகா அவங்கள. அவங்க இல்ல செந்தூர பூவே கூட ட்ராக்ல தான் பாடுனேன். செந்தூர பூவே இங்கு தேன் சிந்த வா வா, தென்பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வா வா. அப்புறம் அவரு எடுத்துருவாரே. ஆமா. டன் டடன் டடன் டன் டடடன் டன். ரொம்ப நல்ல பாட்டு அதுல. அதுல அது பாடுனேன். ஆத்துக்குள்ள ஏறியது. ஆத்துக்குளே. அது ஃபுல் ஃபோக் சாங்கு. அது கிடைச்சதுல நானும் இவரு பாடுனோம். ரமணா ஸ்ரீதர். அந்த ரமணி அண்ணன். சாங்க வந்து பூ எனக்காக படத்துல ஒரு காமெடி சீக்வென்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க அவங்க. விஜய் சார், சார்லி சார்லாம் இருக்கும்போது அந்த சாங்க பாடிட்டு எல்லாருமே பூவே ஆடுறாங்க. உனக்காக இவரு நம்ம விஜய். சார் ஆ, தாமா. ஆ, அது ரொம்ப பாப்புலர் அதுக்கப்புறமா அந்த சாங் எல்லாருக்குமே. அப்படியா? அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த பாட்டு அந்த படத்து மூலமா தெரியும். இப்ப யூஸ் ஓ! பண்றாங்களா எல்லா ஆ படத்துலயும் அடுத்த பாட்டு அப்படியே அந்த ஓ! மாரி. நல்ல பாட்டுப்பா அது கூட. எல்லாம் ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்திமரம் அகில 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 அகிலா. ஓ! நல்ல பாட்டு. அது கூட நல்ல பாட்டு. அதே மாரி முத்துமணி. முத்துமணி பல்லாக்கு முறிஞ்சதையா ராசா நல்ல பாட்டுங்க. எனக்கு அது என்னமோ தெரியல. ஆபாவாணன் சாருக்கு கூட இந்த இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா அவருடைய ரெக்கமெண்டேஷன் நான் ரெக்கமெண்டேஷன்னா நான் ஒரு பாட்டு தான் பாடுவேன்னு நெனச்சேன். அவங்களுடைய படங்கள்ல வரிசையா பாடுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. அவங்களே மனோஜ் கியானுமே தொடர்ந்து உரிமை கீதம் நெறைய படங்கள்ல அவங்களுக்குமே நீங்க ஆமா. பாடியிருக்கீங்க நீங்க இல்லையா? உரிமை கீதம்ல பாடல. உரிமை கீதம்ல நீங்க இல்ல பாடல. அவங்க பாடல ஆனா நானு. அவங்க தான் ஓகே, ஓகே, ஓகே. நல்ல நல்ல பாட்டு உரிமை கீதத்துல கூட நல்லாருக்கும் பாடல். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கொஞ்சம் பாடுனாலும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு 10 பாட்டு, 8 பாட்டோ, 10 பாட்டோ அப்படி அதுக்கு மேல தான் பாடியிருக்கேன். எல்லாம் முத்தான பாடல்கள் தான்.
ஆனா ரசிகர்கள் மத்தியில தான் அந்த பாட்டு போய் சேரும் பொழுதும், நான் நேரடியா போய் சொல்லும் பொழுதும், இப்போ இந்த பேட்டி எடுக்கும் பொழுது கூட நெறைய ரசிகர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. "இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடுனீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப எனக்கு அ வருத்தமாவும் இருக்கும், அதே நேரம் சந்தோஷமாவும் இருக்கும். நம்மள நீங்க தான் பாடுனீங்கன்னு அவங்க பெருமையா என்ன பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, "அண்ணன் என்னடா தம்பி என்னடா" படத்துலயுமே ஹரிஹரன் சாரோட பாடுனது. ஆமாமா. ஹரிஹரன் சாரோட பாடுனது நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அண்ணன் என்னடா, தம்பி என்னடாக்கு அடுத்து தானே அவரு நெறைய பாடல்கள் பாடுனாரு. ஆசை மேல ஆசை வச்ச மச்சான், என்ன ஆத்துமேட்டு கதை படிக்க வச்சான். அப்படி வரும். க ஃபோக் சாங் மாரி வரும். அவரும் ரொம்ப அழகா அவரும் எனக்கு சில அபிநயங்கள் எப்படி பாடணும், இதெல்லாம் பாடணும். அவரு அவர் அப்பா அவர் கூட கசல் பாடுற பெருமை. ஒரு பாட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு பாட்டு அவங்ககிட்ட அவர் கூட பாடுனாலும் கூட, அது வாழ்க்கை முழுக்க எனக்கு நினைக்கணும். ஏன்னா, இவ்ளோ பெரிய பாடகர், உலகம் போற்றும் பாடகர். கசல் அப்ப அப்படி கண்ண மூடிட்டு கேட்டா தூக்கம் வந்துரும் நம்மளுக்கு. அது குரல்லாம் என்னன்னு தெரியல. அப்படி பேசும்போதே சங்கதிகள் அப்படியெல்லாம் விழுது. அவர் கூட பாடுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாடிட்டு இருக்கும்போது, ஏஆர் ரஹ்மான் சாருக்குமே நீங்க பாடியிருக்கீங்க. ஆ ஏ.ஆர். ரஹ்மான் கிழக்கு சார். சீமையிலே படத்துல. ஆமாமா. கிழக்கு சீமையில. அது பகல்ல எடுத்த பாட்டு. கிழக்கு சீமையில பாடுறதுக்கு கூப்பிடுறாரு. போனோம். நான் அப்படி உள்ள போறேன். எஸ்பிபி சார் பாடிட்டு வெளிய போறாரு. அவர் போறாரு. எனக்கு அப்படி பை பண்ணிட்டு, "இப்ப நல்லா பாடுமான்னு" சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் நான் உள்ள போனேன். உள்ள போனா அவரு தான் சொல்லிக் குடுத்தாரு பாட்டெல்லாம். "சீறு சுமந்த சாதி சனமே, ஆறு கடந்தா ஊரு வருமே, மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே" அப்படி பாடுவாரு. ரொம்ப அழகா பாடுவாரு. அப்ப அந்த பாட்டு வந்து தாய்மாம சீர் சுமந்து வாராண்டி அதெல்லாம் வந்து நானே என்னுடைய வாய்ஸ் மேலே பாடியிருக்கேன். ஓ! ஒரே குரல் தான் ஆமா. அது. ஓகே. நான் என்ன நினைச்சேன், எதுக்கு இப்படி எடுக்குறாரு? இது மாரி இது கூட கிடையாது. அந்த என்ன சொல்லுவாங்க, நோட்ஸ் மாறும் இல்லைங்களா? ம்ஹ்ம். அந்த மாரி கூட மாத்தி எடுக்கல. ஒரே இது தான். சீர் சுமந்து வாராண்டி பாருங்க கோரஸ் பாடுற மாரியே இருக்கும். கோரஸ் பாடுவாங்க கரெக்ட். நானே தான் பாடுனது. ஃபர்ஸ்ட் பாடிட்டேன். அப்புறம் திருப்பி ஒரு 4, 5 முறை எடுத்திருப்பேன். அந்த மாரி அந்த பாடுனேன். மாரி யூஸ் பண்ணது. மழைக்கால வலிச்சா வெள்ள பூண்ட உரிச்சு கொடு ஆத்தா. ஐயோ எஸ்பிபி அது என்ன அழகா பாடியிருப்பாரு பாருங்க இல்லைங்களா? நல்ல பாட்டு. அது ஒரு பாட்டு தான் அவர்கிட்ட பாடினேன். வேற பாட்டு கூப்பிடல. சந்தோஷம் தான் எனக்கு. அந்த ஒரு பாட்டுலயே ஒரு பாட்டுக்கே எனக்கு இன்னும் புகழ பேருமா இருக்கு. அவர்கிட்ட பாடுறதுக்கு வாய்ப்பாடு ஒண்ணு தான் கிடைச்சது. அதான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் நான். நீங்க யாரோட இசையில பாட முடியலன்னு வருத்தப்பட்டுருக்கீங்க? நினைச்சிருக்கிறேன். அதுவும் நினைப்பேன். கடவுள் நமக்கு இவ்வளோ தான் போட்டாரு. உனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு வாய்ப்பு. அப்டின்னா, இல்ல அப்படிதான் யார நெனச்சிருக்கீங்க? யார் இசையில பாட முடியாம போயிருச்சுன்னு நெனச்சிருக்கீங்க? இப்ப இருக்க ஜெனரேஷன்ல என்ன நெனைக்கிறேன்னா, எனக்கு எல்லாருமே தான் பிடிக்குது. ஜிவி பிரகாஷ் ரொம்ப பிடிக்குது. எத்தன பாடல்கள்மா தோராயமா பாடியிருப்பீங்க நீங்க? ஒட்டுமொத்தமா? ஒட்டுமொத்தமா ஹம்மிங் எல்லாம் சேர்த்து சொல்றேன். ஹம்மிங், டப்பிங், ஆ ஸ்ட்ரெயிட்டா பாடுன பாடல்கள், கன்னடா, மலையாளம், தெலுங்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாடுனா கூட ம் பாடல்கள் தானே. நான் நெனைக்கிறேன் தோராயமா ஒரு 2000க்குள்ள இருக்கும். எப்பா! அது இருக்கு. நெறைய பக்தி பாடல்கள். அது இல்லாம சினிமா பாடல்களே ஆ. 2000 இருக்கும். இது இல்லாம பக்தி பாடல்கள். பக்தி பாடல்ல வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாம். 1000 பாட்டுக்கு மேல அப்பா! ஆன்மா மணிமணியான பாடல்கள். இவ்ளோ பாடல்கள் நம்ம பாடியிருக்கோம். நம்ம இவ்ளோ பாப்புலரான சாங்ஸே இருக்கு இவ்ளோ. இருந்தாலும் இப்ப நீங்க எஸ்பிபி சார் சொன்னீங்கல்ல. ஆமா. இன்னும் கொஞ்சம் நீங்க ஆ பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா, அதுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு யோசிச்சது உண்டா நீங்க? இவ்ளோ எ பாட்டு பாருங்க பாடியிருக்கோம். அவரு அவரு எனக்கு வருத்தப்படுறாரு. "நீ இன்னும் கொஞ்சம் பாடியிருக்கலாம் போல இருக்கே. கொஞ்சமா தான் பாடியிருக்கிற நீ" அப்படின்னாரு. அப்போ ஆனா 2000 பாட்டு இருக்கே. ஆனா அப்படி பார்த்தா. அதத்தான் அவர் கொஞ்சம்ன்றாரு. அதுல வந்து நம்ம வீட்ல தான் இருப்போம் நாங்க சென்னையில. அவங்க இல்ல கச்சேரிக்கு போயிட்டுருக்காங்க. வெளிநாட்டுக்கு போய்க்கிறாங்க. இப்படித்தான் சொல்லிருவாங்க. அப்போ ராஜாண்ணாகிட்ட நான் நெறைய திட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த பாட்டு உன்ன கூப்பிட்டா நீ இல்ல வீட்ல. அப்படி நீங்க என்னென்ன பாட்டு தவற விட்டுட்டீங்க அவரோட இந்த இசையில? சோலை குயிலே அது நான் பாட வேண்டிய பாட்டு தான். அப்போ அ திட்டுறாரு அண்ணா. இந்த பாட்டுக்கெல்லாம் நீ வரல. ஜெயலலிதா பாடுனாங்க. அப்போ அந்த பாட்டு ம். அறிமுகம் அவர். அந்த மாரி நெறைய பாடல்கள் அண்ணாகிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து விஸ்வநாதன் அண்ணாது நெறைய போகும் கச்சேரிகள் அப்போ. அப்போ அண்ணாகிட்ட சொன்னேன். இந்த மாரி சரி வந்து ஏன்னா நெறைய வந்து அவருடைய இது பக்தி கடல் கச்சேரிகள் நெறைய இருக்கும்.
அண்ணா நீ அதுக்கெல்லாம் வரலன்னா கூட பரவாயில்ல, ரெக்கார்டிங் வந்தா முன்னாடி அதுக்கு இப்போ மத்தது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நெறைய பாடல்கள் அந்த மாரி போச்சு. பிஏங்க தான் என்னுடைய பாடல்களுக்கு எடுத்ததுக்கு காரணம். சொல்ல மாட்டாங்க நீங்க சொல்ல மாட்டாங்க. இருக்கீங்கன்றது. இப்ப என்ன அவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டா அவங்களுக்கு பிடிச்சவங்கள அப்படி அப்பல்லாம் அப்படித்தான். எப்படியோ ஒரு கடவுள் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையும், எங்க குடும்பத்த பார்த்துக்கிறதுக்கு எனக்கு அது அப்படித்தான் நெனைக்கிறேன் நான். அம்மா, அப்பா செஞ்ச புண்ணியம். இப்ப நான் வந்ததுனால எங்க குடும்பத்த பார்க்க முடிஞ்சது. எங்க சிஸ்டர்ஸ்க்கு மேரேஜ் பண்ணேன். எல்லாருக்குமே என் குடும்பத்துக்கே நல்லது பண்ணியிருக்கேன். எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து எனக்கு வாழ வச்சது வந்து இந்த தமிழ்நாடு தானே. எனக்கு வந்து தூக்கி விட்டது தமிழ்நாடு. எனக்கு பேரும் புகழும் கிடைச்சது தமிழ்நாடு. இந்த மாரி என் குடும்பத்துக்கு உதவியா இருந்தது தமிழ்நாடு தான். உங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க நீங்க. ஆஹா! அம்மா, அப்பா. அப்பா சரவணமூர்த்தி, அம்மா பேரு சாரதா. கூட பிறந்தவங்க 4 பேரு. அக்கா அவங்க இல்ல. 2வது நானு. 3வது ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அவங்களும் இல்ல. இவங்க 4த்து, 5த்து ஒரு தம்பி. அவரும் இல்ல. அவர் தவறி 3 மாசம் 4 மாசம் ஆகுது. அது ஒரு தான் எங்களுக்கு துக்கம். அவர் இருந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தம்பி இருந்தான். அப்பா, அம்மாலாம் சீக்கிரமாவே இதாயிட்டாங்க. எ எ எ இப்ப யாருமே நம்மளுக்கு ஒரு இது வீடெல்லாம் இருக்கு எல்லாம் இருக்குது. என் தம்பி ஞாபகம் தான் அதிகமா இருக்கு. நெனச்சாலே துக்கம் அடிச்சுடும். எல்லாம் எனக்கு வந்து ஸ்டேஷனரி கடை வச்சு குடுத்துருக்காங்க. நம்ம எங்க வீட்லயே. கிரவுண்ட்லயே ஸ்டேஷனரி கடை. அப்போ இப்ப அதனால எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதல் அடையுது. ஏன்னா, அ எப்படி இப்படி ரசிகர்கள் நீங்க எல்லாம் இருக்கிறீங்களோ, அது மாரி ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் எல்கேஜி, யூகேஜி, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் புக்ஸுங்க குடுக்குறது, நோட் புக்ஸு, பென்சில், பென்னு இது போலலாம் டெய்லி அவங்க பசங்களுக்கு குடுக்கும்போது, சிலதெல்லாம் அவங்க கிட்டேருந்து கத்துக்கிறேன். மறந்து போனதெல்லாம் அவங்க கேட்கும்பொழுது, அவங்களே எனக்கு சொல்லுவாங்க. "இங்க இருக்குது பாருங்க, எடுத்து குடுங்க" அப்படின்னு. அந்த மாரியெல்லாம் அது ஒரு ஒரு மனசு ஆறுதல். அது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூ. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு உங்கள அந்த மாரி ஒரு அ, ஒரு முழுமையான ஒரு பேட்டியில பார்த்து. அ. ஸோ விகடன் சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கும், உங்களோட பதில்களுக்கும். ரொம்ப நன்றி, நன்றி. வணக்கம். நன்றிம்மா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.